மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமா இருப்பார், ரொம்ப கோபக்காரா இருப்பாரு, ரொம்ப கடுமையானவராக இருப்பார். அதுக்கு நேர் மாற்றமாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். சரி, இப்ப இவர்கள் நபியாக தேர்வு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பழகியவர் யாருமே இல்லையா? அப்படி இருந்தும் ஏன் தன்னுடைய சகோதரர் கேட்டாரு? சிலர்கள் வந்து துரோகம் பண்ணிட்டு போயிறாங்க பாருங்க. இந்த துரோகங்கள் கடைசியில் மரணம் வரைக்கும் அவர்கள் பிரிச்சு வச்சது அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு குடும்பத்துல மூத்தவரை இளையவரும் நல்ல முறையில் கருத்து வைப்பார்கள், பேசுவார்கள் சொன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகுங்க. அதான் அல்லாஹ் இங்க இந்த வசீர் இருக்கா பாருங்க, உதவியாளர் ஏன் இந்த உலகத்துல தேர்வு செய்யப்படுறாங்க, ஏன் கொடுக்கப்படுறாங்க? தொழுகிறோம், வணங்குறோம், எல்லாம் செய்யறோம், அல்லாஹ் நம்மளை விருப்பப்பட்டுருவான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை விட என்னை விட ஏமாளி யாருமே இல்லை. அப்ப வழிகெடுக்கிறதுக்கு வழிகேடர்கள் இன்னைக்கு இல்ல, காலங்காலமா இருந்துட்டு இருக்காங்க. எப்படி வேண்டாலும் வழிகெடுப்பார்கள். சகோதரனுடைய தாடி முடி தலைமுடி சூப்பரா வச்சிருக்கிறார். இன்னைக்கு முகங்கள்ல தாடியே இல்லை. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நீங்களும் பேசுறீங்க, நானும் பேசுறேன், கேட்கிறோம், உலகத்து முழுவதும் பார்த்துட்டு இருக்கோம், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதிக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன பிரச்சனைன்னு இதுல கோச்சுக்கிறாதீங்க. என்ன தயவு செய்யுது, இவன் வந்தா எப்போ போனாலும் குண்டை போடுறான், போடத்தான் செய்வேன். சத்தியத்தை போடத்தான் செய்யணும், சத்தியத்தை பேசத்தான் செய்யணும். சத்தியத்தை பேசாம போனா நாளைக்கு அல்லாஹ் கேள்வி இருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு தாரிக் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஹாரூன் நபியுடைய வரலாற்று செய்திகளை பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் உலகத்தில் ஏராளமான நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். அப்படி அனுப்பிய அந்த நபிமார்களுடைய வரிசையில் எல்லோருடைய பெயர்களும் எல்லோருடைய வரலாறுகளும் குர்ஆனிலோ அல்லது இறை தூதருடைய வார்த்தைகள் மூலமாக இடம்பெற்றிருக்கிறதா என்று சொன்னால் அப்படி இடம்பெறவில்லை. எதை சொல்ல வேண்டுமோ, எந்த இறை தூதருடைய வரலாற்று செய்தியை எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த வரலாற்றை மட்டுமே அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கும் நமக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
எனவே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பிரம்மாண்டமான வரலாறு இல்லை. யாருடைய வரலாறு இருந்தாலும் இன்னைக்கு உலகத்திலே சொல்லப்படக்கூடிய வரலாறு போல பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படிங்கிற வரலாறை குர்ஆனும் சரி ஹதீஸும் நமக்கு சொல்லவே இல்லை. வரலாற்று செய்திகளாக வரலாற்று பாடங்களாக அவருடைய வரலாறுகளை சில வேளைகளில் பிறப்பு முதல் இறப்பு வரை உண்டான சுருக்கங்களை வரலாற்று ஆசிரியர்கள் கொடுக்குறாங்க. அதில் எது சரியாக இருக்கிறதோ அதை நாம் படிப்பதோ அதன் மூலமாக பக்குவப்படுவதோ பயன்பெறுவதோ எந்த பிழையும் இல்லை. ஆனால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை அவர்களை ஒரு நபியாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். ஒரே நேரத்தில் பல பல இடங்களில் பல இறை தூதர்கள் இருந்தது போல ஒரே இடத்தில் ஒன்று சேர்ந்து இந்த இறைப்பணியை செய்த இறை தூதர்களாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள். இரண்டு பேரும் கூட பிறந்த சகோதரர்கள். வரலாற்றில் முன்ன பின்ன சொல்லப்படுது எவர் மூத்தவர் எவர் இளையவர் என்று. இருந்தாலும் 3 வருடங்களுக்கு மூத்தவராக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று செய்தியை பார்க்குறோம். அதில் மாற்று கருத்துடையவர்களும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆக இளையவராக இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் முதலாக நபியாக தேர்வு செய்கிறான். இப்போ அவர்களுடைய கோரிக்கையும் அவர்களுடைய பிரார்த்தனையும் தான் தன்னுடைய கூட பிறந்த சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நபியாக இறை தூதராக தேர்வு செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தது. அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் மிஸ்ரு என்று சொல்லக்கூடிய எகிப்து பிரதேசத்திலே பிறந்தவர்கள். 2 பேருமே எதிரும் புதிருமானவர்கள். ஏன்னா ஒரு வீட்டில் பார்ப்போம் இல்லையா, 2 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு பிள்ளைகளுமே ஒவ்வொரு குணாதிசயம் உடையவர்களாக இருப்பாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமாக இருப்பார், ரொம்ப கோபக்காராக இருப்பார், ரொம்ப கடுமையானவராக இருப்பார். அதுக்கு நேர் மாற்றமாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நளினமாக நடக்க முடியுமோ அப்படி நடக்கக்கூடியவர் தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இப்போ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக சொல்கிறான், அதே மாதிரி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக சொல்கிறான். இந்த செய்தியை சொல்லும்போது அல்லாஹ் அடுக்கு தொடராக நபிமார்களை நாம் தேர்வு செஞ்சோம், வகை அறிவித்தோம் அப்படிங்கிற செய்தி மூலமாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய அந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய ஊர்ஜிதமாக இருக்கிறது. அல்லாஹ் சூரத்து ரிசாலா 163 164 அந்த வசனத்தை சொல்லும்போது இன்னா அவ்ஹைனா இலைக்க கமா அவ்ஹைனா இலா நூஹின் வன்னபியீன மின் பஅதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான், நபியே உங்களுக்கு நாம் வகை அறிவித்தோம், எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்தோமோ வன்னபியீன மின் பஅதி அவர்களுக்கு பின்னால் இறை தூதர்களுக்கு எப்படி வகை அறிவித்தோமோ அதுபோல உங்களுக்கும் நாம் வகை இறை செய்தியை அறிவித்திருக்கிறோம். அப்போ நபியாக உங்களையும் நான் தேர்வு செஞ்சிருக்கிறோம். வௌஹைனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக, இன்னும் யாருக்கெல்லாம் நான் இறை செய்தியை வகையை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் அல் அஸ்பாத் அவருடைய குடும்பத்தார்கள், வ ஈசா அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், வ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், வ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், வ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கெல்லாம் நாம் வகை அறிவிச்சிருக்கிறோம். அப்படிங்கிற வரிசையில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வருஷப்படுத்துகிறான். இதில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டான். இந்த வரிசையில் வேறு இடங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. சொல்லிவிட்டு கடைசியாக முடிக்கும் போது வார்த்தையின தாவூது ஜபூரா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் என்ற வேதத்தை கொடுத்தோம் சொல்லிவிட்டு ருசுலன் கது கசஸ்னாகும் அலைக்க மின் கபல், இதற்கு முன்னால் இறை தூதர்களுடைய வரலாற்று செய்தியை நபியே உங்களுக்கு நாம் சொல்லி இருக்கிறோம். ருசுலன் லம் நக்சுசுஹும் அலைக், சிலர்களுடைய வரலாற்று செய்தியை சொல்லவில்லை. அது ஏன் இஷ்டம், அதுக்காக சொல்லலைங்கிறதுக்காக வேண்டி இல்லாத புல்லாத கதைகள் காது மூக்கு வச்சு ஏனைய வரலாற்று செய்திகளை வரலாற்று படைப்பாளர்கள் படைப்பது போல இறை தூதர்களுடைய வரலாற்றை படைச்சிடக்கூடாது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதான். இந்த வரலாற்று படைக்கப்படக்கூடிய எழுதப்படக்கூடிய வரலாறு அல்ல, ஊர்ஜிதமாக சொல்லப்பட்ட அல்லாஹ்வால் சொல்லப்பட்டதாக அந்த வரலாற்று செய்தி இருக்கணும்.
அதனால அல்லாஹ் சொல்றான், சிலருடைய வரலாற்று செய்தியை, நபிமார்களுடைய வரலாற்று செய்தியை சொல்லி இருக்கிறோம், சிலருடைய வரலாற்று செய்தியை நம்ம சொல்லாமல் இருக்கிறோம். அப்படி சொல்லக்கூடிய வரிசையில அந்த வரிசையில மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லாட்டாலும் கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல அல்லாஹ் பேசினான், அப்ப அவரையும் நபி அப்படிங்கிற சொல்லி அந்த வசனத்துல வந்து அல்லாஹ் சேர்க்கக்கூடிய செய்தியை வந்து பார்க்கிறோம். அதே போல சூரத்து மரியம்ல 53வது வசனமாக அல்லாஹ் சொல்லும் போது வஹப்னா லஹு மிர் ரஹ்மத்தினா அஹாஹு ஹாரூன நபியா, நாம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய சகோதரை அருளாக நாம் அன்பளிப்பு செய்தோம். யார் அவரு? ஹாரூன நபியா, ஹாரூனை நபியாக நாம் அவருக்கு கொடுத்தோம் என்று சொல்லி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அப்படிங்கிற செய்தியை வந்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வந்து பதிவு செய்யறான். சரி, இப்ப இவர்கள் நபியாக தேர்வு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? ஏன்னா ஒரே நேரத்தில் ஒரு இறை தூதர் இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த வரலாறு தெரியும் உங்களுக்கு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து உங்களை வந்து நான் தேர்வு செஞ்சுட்டேன், உங்களை நபியாக அனுப்ப போறேன் அப்படின்லாம் சொல்லி அல்லாஹ் வந்து செலக்ட் பண்ணிட்டான். செலக்ட் பண்ண பிறகு அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை செலக்ட் பண்ண காரணம் என்ன? அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வந்து சூரத்து தாஹால 29லிருந்து 36வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் பதிவு செய்யறான். என்ன பதிவு செய்யறான்? அதுக்கு முன்னாடி அவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி அப்படிலாம் சொல்லிக்கிறோம்ல, அது அவர்கள் தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை செஞ்சாங்க. என்னோட உள்ளத்தை திறந்துரு, என்னுடைய நாக்கை வந்து ரொம்ப அழகா, ஏன்னா அவங்க நாக்கு வந்து சரியா பேச வராது, தெளிவாக இருக்காது. அப்ப என்னுடைய நாக்குல உள்ள அந்த முடிச்செல்லாம் விட்டு கொஞ்சம் தெளிவாக பேசுறவை. அது பல காரணங்கள் சொல்லப்படுது, உறுதியான காரணங்கள் நம்ம ஹதீஸ்ல பார்க்க முடியல. ஆக ஏதோ ஒரு காரணம் அவருடைய பேச்சில், அவருடைய வார்த்தைகளில் தெளிவின்மை. அப்ப அல்லாஹ் கேட்கிறாங்க, கேட்டுவிட்டு அதனுடைய தொடர்ல வந்து சொல்றாங்க, வஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன அஹி, என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்னுடைய சகோதரர் ஹாரூன் இருக்கிறார் பாருங்க, அவரை எனக்கு வசீராக, உதவியாளராக எனக்கு கொடு அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்யறாங்க, கேட்கிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. வச்ச உடனே உஷ்துத் பிஹி அஸ்ரி, அவர் என்னை வலுப்படுத்துவார். வஅஷ்ரிகுஹு ஃபீ அம்ரி, என்னுடைய காரியங்களில் நான் எதையெல்லாம் செய்ய போகிறோனோ அதோடு என்னிடத்தில் கூட்டாக இருப்பார். அப்ப எனக்கு எல்லா விதத்திலும் துணையாக, ஒரு உதவியாளராக என்னுடைய சகோதரர் இருப்பார். செலக்ட் பண்ணக்கூடிய முறை இருக்கு பாருங்க. அதுவும் இன்னைக்கு குடும்ப அரசியல், வாரிசு அரசியல்னா அந்த வாரிசு அரசியல் வந்து நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். அதுல போய் காலை விடுறது, மூக்கு விடுறதுல ஆட்சி நடக்கிறதா, முறையா போகுதா, அல்லது முறை கட்டு வேற எங்கேயாவது போகுதா, பதவிக்காக வேண்டிய அப்படிலாம் ஆய்வு பண்ணணும். அந்த ஆய்வுகள் பண்ணாம 19ல எல்லாரும் விமர்சனம் பண்ற மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடாது. அப்ப வாரிசு என்று சொன்னால் இவர் ஏன் கேட்கணும்? அந்த சமூகத்தில் இவரோடு பழகியவர் யாருமே இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு பழகியவர் யாருமே இல்லையா? அப்படி இருந்தும் ஏன் தன்னுடைய சகோதரர் கேட்டாரு? தன் ரத்தம், தன் உறவு, தன் கூட பிறந்த வாரிசு, அது என்னதான் இந்த உலகத்துல மன கஷ்டங்களோ ஆச்சரியங்களோ எது வந்தாலும் சரி, அதனுடைய அந்த பலம் இருக்கு பாருங்க, அது வந்து போகவே செய்யாது. சில காட்டு மிராண்டிகள் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, அண்ணன் தம்பியுடைய உறவுகள் எல்லாம் அத்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனா உண்மையிலேயே அந்த அண்ணன் தம்பி என்ற உறவு இருக்கு பாருங்க, என்னதான் அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த உறவு என்பது இந்த உலகத்துல வந்து பிரிக்கப்படாத ஒன்று, மதிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால என்னவோ அவங்க வந்து மிகப்பெரிய நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமாக தன்னுடைய சகோதரரை கேட்கிறாங்க, எனக்கு எல்லா வகையிலும் அவர் வந்து வலுப்படுத்துவார். அது மட்டுமல்ல, கை நுசம்பிஹக கசீரம் வலதுகுறுக்க கசீரா, உன்னை நாங்கள் அதிகமாக தஸ்பீ செய்வோம், உன்னை நாங்கள் அதிகமாக திக்ர் செய்வோம். இன்னக குன்தபினா பசீரா, நீ எங்களை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறார் ரப்பே. எனவே என்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அப்படின்னு அவங்க கேட்கல, வசீராக, உதவியாளராக கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ் சொல்றான், காலக்கது ஊத்திய சூலக்கு யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் கேட்டது கொடுக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபியாக, இவர் வசீராக கேட்கிறார், உதவியாளராக. ஆனால் அல்லாஹ் இன்றும் ஒரு படி மேலே போய் அவரை நபியாக தேர்வு செய்து தன்னுடைய சகோதரரை வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தோடு அல்லாஹ் இணைச்சு
இந்த பிரச்சார பணியை செய்ய சொல்றான். அப்ப அவர்கள் கேட்ட அந்த வாய்ப்பு இருக்கு பாருங்க, அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை இருக்கு பாருங்க, ரொம்ப அழகான வடிவம். இந்த சமூகம் இதை பார்த்து படிப்பினை பெறுவது மட்டுமல்ல, இது போன்ற பிரார்த்தனைகளை, இது போன்ற இணக்கங்களை சகோதர சகோதரிகள் மத்தியில உருவாக்குவதற்காக வேண்டி முயற்சி பண்ணணும். நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணணும். நம்பிக்கைக்குரியவர்களாக அவர்களுக்கு மத்தியில வரக்கூடிய எல்லா செயல்களிலும் அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சிலர்கள் துரோகம் பண்ணிட்டு போயிடறாங்க பாருங்க. இந்த துரோகங்கள் கடைசியில் மரணம் வரைக்கும் அவர்கள் பிரிச்சு வச்சது நல்லா பாதுகாக்கணும். அப்ப அப்படிலாம் இல்லாம கடைசி வரைக்குமே அவர்கள் அந்த சகோதரர்களும் இருந்துச்சு. அவர்களுடைய பிரார்த்தனைக்கான மதிப்பை அல்லாஹ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியை தான் சூரத்து தாகாவுல பதிவு செய்யறான். அதே போல சூரத்து கசஸ்ல இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே கேட்டாங்க. அஹி ஹாரூன், என்னுடைய சகோதரர் ஹாரூன் இருக்காரு பாருங்க, ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானன், என்னை விட தெளிவாக பேசுவார். அப்ப ஒரு குடும்பத்துல மூத்தவரோ இளையவரோ, அண்ணனோ தம்பியோ, அக்காவோ தங்கையோ நல்ல முறையில் கருத்து வைப்பார்கள், பேசுவார்கள் சொன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகுங்க. அதெல்லாம் இங்க என்ன செய்யற பாடமா கொடுக்கலாம். ஏன்னா என்னவா இருந்தாலும் நமக்கு அந்த கௌரவம் விட்டு கொடுக்க மாட்டேங்குதுல. அது எப்படி? நான் மூத்தவன் அவன் எப்படி சொல்லலாம், நான் மூத்தவன் அவன் எப்படி சொல்லலாம், இப்படிப்பட்ட மீன்கள் நடக்குது. கருத்து நல்ல கருத்தா இருக்கும், அவர்களுடைய ஆலோசனை சிறந்த ஆலோசனையா இருக்கும், அதை ஏற்பதற்கு கூட மனசு வரல இல்லையா? ஆனா இங்க பாருங்க, அல்லாஹ் எப்படி சொல்லி தர்றான். அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் தெளிவா சொல்றாங்க, ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானன், பேச்சால் வார்த்தையால் அவர் ரொம்ப தெளிவானவராக இருக்கிறார், என்னை விட நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல அவர்கள் சொன்ன செய்தி அல்லாஹ் பதிவு செய்யறான். சொல்லிவிட்டு ஃபஅர்சிலுஹு மஅய ரிதஐன் யுஸத்திக்னி, என்னோடு அவர் அனுப்பு, எனக்கு பின்னால் இருந்து கொண்டு அவர் என்னை உண்மைப்படுத்துவார். இன்னி அகாஃபு ஐயு கர்திபூன், நான் யார்கிட்ட போக போறேனோ அந்த கூட்டத்தார்கள் என்னை பொய்ப்படுத்துவார்கள், ஆனால் என்னோடு தோள் கொடுத்து நின்று எனக்கு பின்னால் என்று என்னோடு ஒட்டி உறவாடி அவர் என்னை மெய்ப்பிப்பார், அதனால இவரை எனக்கு வசீராக கொடு அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதனால ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக தேர்வு செய்து அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறான். சூரத்து கஸஸ்ல 34வது செய்தியாக இருக்கிறது. இப்ப வசீர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, உதவியாளர், இவர்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி அகமதுல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதா அராதல்லாஹு பில் அமீரி கைரன் ஜஅல லஹு வஸீர சித்கின் இன் நஸிய ذكرஹு வ இன் ذكر ஆனஹு. இந்த வஸீர் இருக்காங்க, உதவியாளர், ஏன் இந்த உலகத்துல தேர்வு செய்யப்படுறாங்க, ஏன் கொடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, அல்லாஹ் ஒரு அமீருக்கு, ஒரு தலைவருக்கு அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டால் அவருக்கு நல்ல உண்மையான உதவியாளரை அல்லாஹ் தர்றான். சரி, அந்த உதவியாளர் என்ன செய்வாரு? அவர் ஏதாவது மறந்துட்டாருன்னா அழகா நினைவூட்டி இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நினைவூட்டக்கூடியவராக இருப்பார். ஒருவேளை அவர் சரியாக செய்தால் அதை திறம்பட செய்வதற்கு உதவி செய்வார். இதுதான் வசீர் அப்படிங்கிறது. சுப்ஹானல்லாஹ். அதனால கேட்கிறாங்க, எனக்கு ஒரு உதவியாளரை வசீரை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் உண்மையான ஒரு வசீராக இருந்தால், உதவியாளராக இருந்தால் அவருக்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக இருப்பார். அதே போல அராதபிகி கைரதாளிக்க, அல்லாஹ் ஒரு அமீருக்கு, தலைவருக்கு நல்லத நாளல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? ஜஅலஹு வஸீர சூயின், கெட்டவன வஸீராக உதவியாளராக அல்லாஹ் கொடுப்பான். அவன் என்ன செய்வான்? இன் நசிய லம் யுதக்கிரு, மறந்துட்டா நினைவூட்ட மாட்டான். சரியான வாய்ப்பு தான், பழி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நைஸா என்ன செஞ்சிருவான்? பழி வாங்கிடுவான். ஒருவேளை தக்கரஹு லம் யுஇன்ஹு, சரி நினைவு சரியா செஞ்சாருன்னா உதவி செய்ய மாட்டான், முகத்திலே பண்ணுவான். அப்ப அதனால்தான் சிறந்த ஒரு
பொறுப்பாளர் அல்லது உதவியாளர் ஒவ்வொரு தலைவருக்கும் இருக்கின்ற பொழுது அவருடைய அந்த ஆட்சியா இருக்கட்டும், அவருடைய நடவடிக்கையா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக போகும் என்ற அடிப்படையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரரை கேட்டார் அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சாச்சு? ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு போய் சொல்லும் போதுதான் இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை பண்றாங்க. அல்லாஹ் கொடுத்துட்றான். கொடுத்த உடனே அல்லாஹ் சொல்றான், இதுஹப் அன்த வ அஹூக பி ஆயாத்தி வலா தனியா ஃபீ திக்ரி. நீயும் உன்னுடைய சகோதரர் இருக்காரு பாருங்க, அவரும் சரி ஃபிரௌன்ட்ட போங்க, என்னுடைய அத்தாட்சிகளை கொண்டுட்டு போங்க, என்னுடைய நினைப்பை விட்டு உங்களை வந்து எதுவுமே சலைப்படைய வேணாம், நீங்க என்ன செய்ய ரொம்ப ஸ்ட்ராங்கா போங்க, போயிட்டு இது ஹபாயிலா ஃபிரௌன இன்னஹு தகா, ஃபிரௌன்ட்ட போங்க, அவன் வந்து வரம்பு மீறி போயிட்டு இருக்கிறான். போயிட்டு ஃபகூலா லஹு கௌலன் லையினா லஅல்லஹு யததக்கர் அவ் யக்ஷா. போய் எந்த அளவுக்கு நளினமாக ரொம்ப சாஃப்டா பேச முடியுமோ பேசுங்க. ஏன்னா போற ஆள் ஒரு ஆள் ரொம்ப ஹார்டா போறாரு, ஒரு ஆள் சாஃப்டா போறாரு. ஆக நீங்க ரெண்டு பேரும் ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக அப்படியே நீற்றோலாக மீடியமாக போய் பேசக்கூடிய முறை, தாவாவுடைய முறை இப்படிலாம் இருக்கணும். இன்னைக்கு சிலர் பார்த்தா வந்து ரொம்ப கடுமையா, இவர் ரொம்ப நல்லா நடந்துக்கிற மாதிரி அப்படியே மூஞ்சிக்கு நேராக போட்டு உடைச்சு துண்டு துண்டா ஆக்கி விட்டு வந்துடுறது. அப்படி ஆகக்கூடாது. அந்த இடத்தில் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லணும். எந்த கருத்தை எப்படி சொன்னாலும் எடுபடுமோ அதையெல்லாம் புரிந்து சொல்ல வேண்டும். அதனால அல்லாஹ் சொல்லி அனுப்புறான், நீங்க போய் என்ன செய்யுங்க, ரொம்ப அழகான முறையில வந்து சொல்லுங்க. அவன் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு நல்வழி பெறலாம் அல்லது அல்லாஹ்வை அவன் அஞ்சலாம் என்று சொல்லி அல்லாஹ் வந்து அனுப்புறான். உடனே சொல்றாங்க, காலா ரப்பனா இன்னனா நகாஃபு ஐ யஃப்ருத் அலைனா வ யத்தகா. பயப்படுறாங்க ரெண்டு பேருமே. சொல்றாங்க, யாரெல்லாம் நாங்க பயப்படுறோம், ஏன்னா மோசமானவன், கொடுமையானவன், வழிகேட, அவன்கிட்ட நாங்க போறோம், அவன் எங்களை ஏதாவது செய்து விடுவான் என்று சொல்லி பயப்படுறோம். அல்லாஹ் ஆறுதல் சொன்னான், காலா லா தகாஃபா, கால லா தகாஃபா. அல்லாஹ் சொன்னா நீங்க ரெண்டு பேரும் பயப்படாதீங்க, இன்னனி மஅக்குமா அஸ்மஉ வரா. நான் அவன் என்னெல்லாம் சொல்லுவான், நீங்க என்னெல்லாம் பேசுவீங்க எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன், நீங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பேன், உங்களோட நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். நீங்க தைரியமாக போங்க, போய் ஃபிரௌன்ட்ட நீங்க சத்தியத்தை சொல்லுங்க. போனாங்க. ஃபத்தியாஹு ரெண்டு பேரும் வந்தாங்க அவன்கிட்ட. ஃபகூலா அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, இன்னா ரசூலா ரப்பிக்க ஃபார்சில் மானா பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களை எங்களோடு அனுப்பிடு, வலாத்து அதிமுகம், அவர்களை வேதனை செய்யாத, கொடுமைப்படுத்திக்கிட்டான். பனி இஸ்ரவேலுடைய கொடுமைகளிலிருந்து, அதாவது ஃபிரௌனுடைய கொடுமைகளிலிருந்து பனி இஸ்ரவேலர்களை காப்பாற்றுவதற்காக அனுப்பப்படுறாங்க. அப்ப அதை கேட்கிறாங்க, வந்துரு விட்டு அப்படின்னு சொன்ன உடனே, கதஜீனா கபி ஆயத்தி ரப்பிக்க, நான் வந்து உன்னிடத்துல வந்து அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கோம். வஸ்ஸலாமு அலா மனி தபல் ஹுதா, நேர்வழி பெற்றவர்களுக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்யட்டும், சாந்தியை கொடுக்கட்டும் என்று ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. சூரத்து தாஹால 42 47 வரைக்கும் அல்லாஹ் பதிவு செய்யறான். அப்ப அங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது, சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது சந்தர்ப்பத்தை பார்த்து அந்த பிரச்சாரத்தை, ஓர் இறைவனை அல்லாஹ்வை பற்றி அழகான முறையில் எடுத்து சொல்லணும். தாவா அப்படிங்கிறது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுல மிகப்பெரிய ஒன்றாக வந்து அல்லாஹ் பதிவு செய்யறான். இன்னைக்கு நாம அந்த தாவாவை எப்படி வச்சிருக்கிறோம்? முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட சரி, முஸ்லிம்கள்ட்ட சரி, இந்த பிரச்சாரத்தை இந்த அளவு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். கொண்டு போறது மிக குறைஞ்சு போச்சு, இல்லவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா சுயநலம், அப்படியே வர்றோம் போறோம், டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கு வாழ்க்கை. அது நாட்கள் போறது எல்லாருடைய வாயிலிருந்து வருது. யாருமே வந்து நாள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று அப்படியே சும்மா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு 24 மணி நேரம் போதும் இல்லை. வெள்ளிக்கிழமை வந்துச்சு அப்படியே முடிச்சு அப்படி போயிட்டு பார்த்தா அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து நிற்குது அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நாட்கள் நகர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் செயல் திட்டங்களும் செயல்பாடுகளும் அப்படியே அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி இருக்கான்னு சொன்னா பிடித்த மாதிரி இல்லை. தொழுகிறோம், வணங்குறோம், எல்லாம் செய்கிறோம், அல்லாஹ் நம்மளை வந்து விருப்பப்பட்டுருவான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை விட என்னை விட ஏமாளி யாருமே இல்லை. நீங்கள் பாக்கெட்டில் உள்ளது பூரா கொடுத்துட்டு, பேங்கில் உள்ளது பூரா 0 அளவுக்கு கொடுத்துட்டு, தஹஜ்ஜத் வரைக்கும் தொழுது, நெத்தியெல்லாம் தேஞ்சு காய்ச்சி, முட்டியெல்லாம் தேஞ்சு கருப்பாயி எல்லாம் ஆயிடுச்சு. பார்த்தா நோன்பு, நிறையா நோன்பு, இவ்வளவு செய்கிறீங்க.
உறவை பேணி வாழ்றீங்க, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. ஆனா மார்க்கத்தை அப்படி போய் லேசா பேசுறது கூட பயந்துட்டு அப்படி ஒதுக்கி வர்றோம் பாருங்க, நிச்சயமா வெற்றியான வெற்றி இல்லை. நான் சொல்லலை வல்லசர்ல சொல்றான், காலத்தின் மீது சத்திய மனுஷா, நீ காலத்தின் மீது சத்தியம் சொல்றேன் பண்ணி உனக்கு சொல்றேன், இன்னல் இன்சான நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறான். எந்த மனுஷன் 4 பண்புகள் யாருக்கு இருக்கு அவன் தான் வெற்றியாளர். ஈமான் இருக்கு வெற்றியா இல்ல, ஈமானோட அமல் இருக்கு வெற்றியா இல்ல, ஈமானோட அமல் மட்டுமல்ல சத்தியத்தை கொண்டு பிரச்சாரம் செய்யணும், இதோட போதுமா இல்ல. பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே ஏளனங்களும் ஏளன பேச்சுக்களும் எல்லாமே நடக்கும். அதற்கான பொறுமையும் வேண்டும். இந்த 4 இருந்தா வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்றான். இப்ப சொல்லுங்க, மேல அவ்வளவு கரெக்டா நிறைய செஞ்சு வச்சிருக்கிறோமே, ஆனா மார்க்கத்தை பத்தி யார்ட்டையுமே என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம், யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பவ்யமா எந்த அளவுக்கு ரொம்ப இங்கிதமா அழகா போயிட்டு வர சொல்லல. அல்லாஹ் அனுப்புறான், கொடிய விட்டு அனுப்புறான், போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அங்க போய் சொன்ன உடனே வரலாறு தெரியும். கடைசி என்ன நடக்கிறது, சூரியக்காரர்களுக்கும் இவர்களுக்குமான போட்டி. தன்னுடைய சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அற்புதத்தை கொடுத்திருக்கிறான். இவரை என்ன செய்யறான், துணையாகத்தான் அனுப்புறான். அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதம் தான் போடுறாங்க. கடைசியில் சூரியக்காரர்கள் தோற்று போறாங்க. சூரியக்காரர்கள் தங்களுடைய வாயிலிருந்து என்ன சொன்னார்கள் அல்லாஹ் பதிவு செய்யறான். சூரத்து தாகால 70வது வசனமாக, ஃபஉல்கிய ஸஹரத்து சுஜ்ஜதா காலு ஆமன்னா பிரப்பி மூசா வ ஹாரூன். அங்க சூரியன் தோத்து போனவன அவர்கள் என்ன செய்யறாங்க, சைதா செய்யப்படுறாங்க. அவர்கள் உடனே சொல்றாங்க, ஆமன்னா பிரப்பி ஹாரூன வ மூசா. மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொள்றோம் என்று சொல்லி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இணைத்து என்ன செய்யறாங்க, அந்த ரப்பை ஈமான் கொள்றோம் என்று சொல்லி சூரியக்காரர்கள் அந்த பிரச்சாரத்தின் மூலமாக யார்கிட்ட போனாங்களோ அவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கிறார். ஆனால் எந்த மக்களை வென்றெடுக்கணும் போனாங்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்திருக்கான். இது அல்லாஹ்வுடைய வேலை. நான் என்ன சொல்லிக்கிட்டே இருக்க வரமாட்டேன், ரைட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா, அப்படி சொல்லும் பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல அதோட பலன் தெரியும். உங்களுக்கு தெரியுங்க அல்ல தெரியாம இருக்கலாம், அதுக்குள்ள பலன் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனா நான் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, அங்க கரைய மாட்டேங்குது, இஸ்லாம் போக மாட்டேங்குது, இஸ்லாத்தை எடுக்க மாட்டாங்க, இஸ்லாத்தை எவ்வளவு சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டாங்க, இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாமியர்களே வாழ மாட்டாங்க அப்படிங்கிற கவலை பயம் நமக்கு வேண்டாம். நம்ம சொல்ற வேலை போய் சொன்னாங்க. எவனிடத்தில் போய் நேரடியாக அல்லாஹ்வை அறிமுகம் செய்தார்களோ அவன் ஏற்றுக்கொள்ளல. கடைசியில் போட்டிக்கு வந்தவர்கள் சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அப்படிங்கிற வரலாற்று செய்தியை பதிவு செய்கிறான் அல்லாஹ். இது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அடுத்த ஒரு வரலாறு என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, மிகப்பெரிய வழிகேடை சாமிரி என்ற ஷைத்தான் உருவாக்குறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். அல்லாஹ்ட்ட போறாங்க. போய் தனிப்பட்ட முறையில அல்லாஹ் என்ன செய்ய போறான், வேதத்தை ஏழை கொடுக்க போறாங்க. அந்த போன சந்தர்ப்பம் தாங்க. ஏன்னா என்னைக்குமே ஆபத்து என்னன்னு சொன்னா, தலைமை போகும்போதோ அல்லது பொறுப்புதாரி போகும்போதோ ரொம்ப கவனமாக அந்த பின்னாடி உள்ள பொறுப்புதாரி மட்டுமல்ல, அதுக்கு பின்னாடி உள்ள கூட்டங்களும் என்ன மனநிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு போகணும். இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரி மாட்டிக்கிறோம். அதுதான் அல்லாஹ் இங்க பதிவு பண்றான். என்ன நடக்குது, மூசா அலைஹிஸ்ஸலாம் போயாச்சு, ரொம்ப ஸ்பீடா போறாரு. அல்லாஹ் வர சொன்ன உடனே வேகமா போறாரு. அல்லாஹ் கேட்கிறான், அம்மா அழகா கேட்க மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு ஸ்பீடா வரீங்களே, என்ன காரணம், அவ்வளவு ஸ்பீடு? இல்ல, உன்னை பார்க்கணும், உன்னோட திருப்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டேன். அப்படியா, ரைட்டு வந்துட்டீங்கல்ல, அங்க என்னமோ நடந்து போச்சு, அங்க சோதனை நடந்து போய் சாமிரி அங்க வழிகெடுத்துட்டான். என்ன சொல்ற? ஆமா. உடனே என்ன செய்யறாங்க, பலகை வேதத்தை வாங்கிட்டு வேகமா பார்த்தா இங்க ஒரு காலக்கண்ட வணங்கக்கூடிய கூட்டமாக வழிகேடர்கள் உருவாகி விட்டார்கள். எப்படி பாருங்க, கொஞ்சம் எவ்வளவு மணி நேரங்கிறது இல்லை, கொஞ்ச நேரம் தான். அப்ப வழிகெடுக்கிறதுக்கு வழிகேடர்கள் இன்னைக்கு இல்ல, காலங்காலமா இருந்துட்டு இருக்காங்க. எப்படி வேண்டாலும் வழிகெடுப்பார்கள்.
எப்படி வழிகெடுத்தா ஒண்ணுமே இல்லை. அதையும் அந்த சூரத்து தாகால 83 96 வரைக்கும் படிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லை. ஒரு நெருப்புல தங்களுடைய அணிகலன்களை போடுறாங்க, இவனும் போடுறான். அது உருவின உடனே ஒரு காலமாடு மாதிரி உருவாக்கின உடனே லேசா ஒரு சவுண்டு விடுது. அல்லாஹ் கேட்கிறான், சவுண்டு விட்டுச்சேடா, திரும்ப அது சவுண்டு விட்டுச்சான்னு பார்க்க வேணாமா? அற்புதத்தை கண்டு ஏமாறாத, அடுத்து செய்ய சொல்லி தோத்து போயிடுவான், அடுத்து செய்ய சொல்லி ஏமாத்திடுவான். இப்படி இருந்து எடுத்து காட்டுறாங்க இல்லையா, எடுத்து காட்ட பிறகு ரைட் அப்பா திரும்ப எடுத்து காட்டுன்னு சொல்லுங்க, அங்கே தோத்து போயிடுவாங்க, ஜெயிக்க மாட்டான். ஆனா அது மோஜிசாத் அற்புதமாக இருந்தால் எத்தனை தடவை இருந்தாலும் சரி அது அற்புதத்தை காட்டிக்கிட்டே இருக்கு. அற்புதத்துக்கு அதான் வித்தியாசம். அற்புதத்துக்கும் இது மாதிரி ஏமாற்று வித்தைகளுக்குமான வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை நீ கண்டுபிடிக்கல, கண்டுபிடிக்காம இன்னைக்கு நிறைய வழிகாட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு அவங்க செஞ்சதான் உடனே என்ன செய்யிட்டாங்க, என்ன இந்த காலமாடு கத்திருச்சு, கடவுள் இங்க இருக்கிறாரு, மூசா எங்கேயே கடவுளை தேடி போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வழி கெடுத்துட்டான். வந்து பார்த்த உடனே கோபம். மக்கள் என்ன செய்ய முடியும், சகோதரனுடைய தாடி முடி தலைமுடி சூப்பராக வச்சிருக்கிறார். இன்னைக்கு முகங்களில் தாடியே இல்லை. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நீங்களும் பேசுறீங்க, நானும் பேசுகிறேன், கேட்குறோம், உலகத்து முழுவதும் பார்த்துட்டு இருக்கோம், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதிக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன பிரச்சனைன்னு இதில் கோச்சிக்கிறாதீங்கன்னா தயவு செய்யுது. இவன் வந்தால் எப்போ போனாலும் குண்டை போடுறான், போடத்தான் செய்வேன். சத்தியத்தை போடத்தான் செய்யணும், சத்தியத்தை பேசத்தான் செய்யணும். சத்தியத்தை பேசாமல் போனால் நாளைக்கு அல்லாஹ் கேள்வி இருக்கு. தாடி இப்படி வச்சுக்கரலாமா, எத்தனை டின் பண்ணலாம், எத்தனை போட்டுக்கரலாம், என்ன செய்யலாம், ஏய்யா இப்படி பிடிச்சாருன்னு இருக்கு இல்லையா, எப்படியா பிடிக்க முடியும்? இதைத்தானே பிடிக்க முடியும், இதைத்தானே பிடிக்க முடியும். இதை பிடிக்க முடியுமா கேட்டா, இதை பிடிச்சி இங்கே மண்டல மண்டலம் ஒன்றும் இல்லை, இன்னும் சின்னதாக கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இந்த மாதிரி இருக்குது கசகசா தாடின்னு சொல்லுவேன். இந்த கசகசா தாடியை பிடிச்சா பிடிக்க முடியுமா? இல்லையே. பிடிக்கிற மாதிரி வைங்கள, என்ன பிரச்சனை? என்ன இது நமக்கான ஆண் என்பதற்கான ஒரு இலக்கணம் மட்டுமல்ல, ஆணுக்கான தகுதியாக அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. பெண்ணுக்கு ஏன் முடி முளைக்க வைக்கிற முகத்தில், பெண்ணுடைய முகத்தில் ஏன் முடி முளைக்கல? நம்மளுக்கு மாதிரி அவங்களுக்கு தாடி மீசை ஏன் வரல? நமக்கு தாடி மீசை வருது. அப்ப நாமள தாடி மீசை உள்ளவர்களாக இந்த உலகத்தில் இருக்குன்னு சொல்லி எல்லாம் விரும்புறான். அதனால தானங்க ஆணி அன்னைக்கு தந்தம் வச்சிருக்கிறான். தந்தத்தை யாரும் முடிச்சிடலையே. காளை மாட்டுக்கு ஆண் மாட்டுக்கு வந்து கொம்பு இருக்கு, அதுதானே ஆண் மாடு. இல்லைன்னா பொட்டை மாடு மாதிரி தெரியும், நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. எல்லா ஆணினத்தையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா வச்சிருக்கிறான்ல. அதே போல பெண் என்பவர் வருகிறாள், ஆண் என்பவர் வருகிறார் என்பதற்கான அழகான இலக்கணம். ஆக என்ன செய்யறாரு, கோபத்தில் வந்த உடனே தாடியும் தலைமுடியை பிடிக்கிறாரு. உடனே சொல்றாரு, காலை விட உண்மை, என்னுடைய அம்மாவுடைய மகனே, உம்மாவுடைய மகனே, லா தாகுது பிலிஹேத்தி வலா பிரசி, என்னுடைய தாடியையும் தலையையும் பிடிக்காத. இன்னி உடனே சொல்றாரு, இன்னி ஹஷீத்தான் தப்புள்ள ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயில் வலம் தற்குபு கவுலி. நான் ஏன் பயந்தேன்னு சொன்னா, இங்கே நான் பிரச்சாரம் பண்ணி ரெண்டா போயிருந்ததுக்காக பயந்துகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சாமிரிட்ட பேசுறாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து அல்லாஹ் வந்து கொண்டு போறான். அப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பாதுகாப்பாக இருந்து முயற்சி பண்ணி எந்த அளவுக்கு அங்க அந்த தன்னுடைய சகோதரர் விட்டு சென்ற அந்த மக்களை பாதுகாக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாத்தாங்க. ஆனால் வழிகேடு என்பது அங்கே மிகைச்சிட்டான், வழிகெடுத்துட்டான் அப்படிங்கிற செய்தியை வந்து அல்லாஹ் வந்து பதிவு செய்கிறான். அதே போல் அடுத்து இறுதி செய்தியாக புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கருத்துக்களில் அவங்களுடைய செய்தியாக, அவங்களுடைய செய்தி இவ்வளோதான் வருது, வரக்கூடிய செய்திகளை நம்ம சொல்லிட்டோம். அடுத்த செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போனாங்க இல்லையா, அப்போ ஒவ்வொரு வானத்திலையும் சில நபிமார்களை பார்த்தாங்க. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்கள். அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து வரவேற்றார்கள் அப்படிங்கிற செய்தி நீண்ட நெடிய செய்தி, மேராஜுடைய அந்த பாடத்தில் பார்த்தா தெரியும். அப்போ அங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தார்கள் அப்படிங்கிற செய்தி கூடுதலாக ஹதீஸில் வந்து பார்க்க முடிகிறது. எனவே வரலாற்று செய்திகள் பல பாடங்களை தருகிறது. குறிப்பாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று செய்தி பிரம்மாண்டமாக இல்லாவிட்டாலும் தாவா என்ற அழைப்பு பணி, தன்னுடைய சகோதரனோடு தோள் கொடுத்த அந்த உதவிகள், தன்னுடைய சகோதரன் சென்று விட்ட பிறகு அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு, தன்னுடைய சகோதரன் கோபத்தோடு ஆத்திரத்தோடு வந்து தன்னுடைய தாடி தலையெல்லாம் பிடிச்ச உடனே கூட அவரோடு அவர் வந்து மோதிக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி வரலாறுலாம் இல்லை. அவருடைய பயணம் வறுமை வரை தொடர்ந்து இருக்கிறது.
சொர்க்கம் வரை தொடர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற செய்தியின் மூலமாக அவர்கள் சத்தியவான்களாக உண்மையாளர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற படிப்பினை. எனவே சகோதர வாஞ்சியோடு வாழுங்கள். உங்களுடைய சகோதரருக்கு மத்தியில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்த்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அன்புக்குரியவர்களாக, அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய சொர்க்கத்துக்குரியவர்களாக மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இணைந்து சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, அதுபோல ஒரு தாய் வீட்டில் பிறந்த நாம் சொர்க்கத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறணும் அப்படிங்கிற பாடத்தையும் படிப்போம். எல்லாம் அல்லாஹ் வரலாற்று செய்திகளை, உண்மைகளை அறிந்து அதனுடைய பாடங்களையும் படிப்பனைகளையும் பற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வாழ்வோம். எல்லாம் அல்லாஹ் அதன்படி வாழ வைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, முதல் உரையில் சொன்னது போல நபிமார்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பியதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு மத்தியில் உண்டான வேறுபாடுகளை மக்கள் வழிகேட்டில் சென்ற அந்த வழிகேட்டிலிருந்து சரி செய்வதற்காக வேண்டிதான் இறை தூதர்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் தேர்வு செஞ்சான். நபிமார்களுடைய வரிசையை பூரா பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு. ஒவ்வொரு நபிமார்களுடைய வரிசை, அதுக்கு பின்னாடி அல்லாஹ் இடைவெளி விட்டுருப்பான். அதுக்குள்ளே சில வழிகேடுகள் நடந்து போயிடும், வழிகட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த வழிகேட்டிலிருந்து அவர்களை திருத்தி எடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின்பால் அழைப்பதற்காக வேண்டி அந்த ரசூல்மார்கள், நபிமார்கள் அனுப்பியிருக்கிறான். அவங்க சொன்னது அப்படித்தான். யா கௌமி, கூப்பிட்டுட்டு உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்க, வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள் என்ற ஏகத்துவ முழக்கத்தை, ஓரிரை கொள்கையை எல்லாமே உறக்க மொழிந்திருக்கிறார்கள் இறை தூதர்கள் எல்லோருமே. அந்த வரிசையில் தான் இறை தூதராக கடைசியாக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் நபி அனுப்பின அந்த பணிகளுடைய பொறுப்பு நம் மீது இருக்கிறது, கடமை நம் மேலே இருக்கிறது. அதனால தான் நீங்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட மக்கள்லேயே சிறந்த மக்களாக இருக்கிறீங்க. எதுக்காவடி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் அப்படிங்கிறதுக்காவடி சிறந்தவர்களா இல்லை. தாமுரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. இந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி தான் நீங்கள் இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட சமூகத்திலே சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள் என்ற புகழுக்குரிய ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த சமூகம் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய, நன்மையை ஏவக்கூடிய, தீமையை தடுக்கக்கூடிய பண்பு உள்ளவர்களாக இருப்பவர்கள் மட்டும்தான் அந்த தன்மையில் சேர முடியும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு முடிந்தவரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணியை, அந்த பொறுப்பை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க. முயற்சி நம்முடையது. நேர்வழி கொடுப்பது அல்லாஹ்வுடைய பொறுத்து இருக்கிறது, கொடுப்பதும் கொடுப்பாது அவனுடைய பொறுத்தில் இருக்கிறது. பணிகள் மட்டுமே நம் மீது கடமையாக இருக்கிறது என்பதை புரிந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாமும் செயல்படுத்துவோம், மற்றவர்களையும் செயல்பட வைப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.